ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2023 ரிலீஸ் ஆன மிஸ்டர் மற்றும் மிஸ்டர் ஸ்மித் சீசர் 1 ஸ்பைஸ் காமெடி ட்ராமாவோட திரை விமர்சனம் பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தில் டொனால்ட் கிளவர், அது மட்டும் இல்லாமல் மாயா எர்ஸ்கின் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சீசன் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் டப்பில் வந்து வெளியே இருக்குது. அமேசான் பிரைமில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் நம்ம கதாநாயகி மற்றும் கதாநாயகன் ரெண்டு பேருமே வந்து ஒரு ஸ்பை வேலைக்காக ரெக்ரூட் பண்ணுறாங்க. அவங்கள ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தா இன்டர்வியூ எல்லாமே எடுத்து ரெண்டு பேருமே வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க. ரெண்டு பேருமே பணத்துக்காக இந்த வேலைக்கு வந்து ரெக்ரூட் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ரெண்டு பேருமே வந்து ஒரே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நடிக்க வச்சு ஒரு வந்து ஸ்பையாக வந்து யூஸ் பண்ணி நிறையா ஒர்க்கை வந்து ஏஜென்ட் நிறையா ஒர்க்கை வந்து பார்க்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங் அது ஃபஸ்ட்டு என்ன ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்கன்னா, ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பொருளை வந்து வைக்கணும். அதான் வந்து ஃபஸ்ட் டாஸ்க்காக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்து கப்பல்ஸாக ஒரு திருமணமான ஆண் பெண்மே நடித்து அவங்க வந்து பார்த்தா அந்த டாஸ்க் வந்து முடிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே ரெண்டு பேரும் வந்து பார்த்தா ஒன்றா வந்து திருமணமான ஆண் மற்றும் பெண்மே நடிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக வந்து பார்த்தா வந்து எல்லாமே போச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு வந்து பார்த்தா காதல் அந்த மாதிரி நிறையா ரொமான்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா 2-3 டாஸ்க்களையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண சொல்லியும் அவங்களுக்கு வந்து பார்த்தா பணம் வந்து சம்மந்தப்பட்ட அந்த நிறுவனம் வந்து கொடுக்குறாங்க. இவங்க ஒரு ஸ்பை வேலை வந்து பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 மணி நேரம் வந்து பார்த்தா அந்த மூவி வந்து போயிட்டுருக்கு. 6.5 மணி நேரம் உங்களுக்கு இந்த மூவி வந்து வாட்சபிளில் நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்பை த்ரில்லர் மூவினே வந்து சொல்லலாம். இதில் வந்து பார்த்தா த்ரில்லரை விட அதிகமாக வந்து அவங்க வந்து ரொம்ப பேசிக் எடுத்து அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. மொத்தமே வந்து ஒரு 5-6 ஸ்பை மாரி வந்து அவங்களுக்கான ஒரு டாஸ்க் வந்து முடிப்பாங்க. ஒரு 5-6 டாஸ்க்கை முடிப்பாங்க. இதுதான் அந்த மொத்த ஸ்டோரியாக வந்து போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ டாஸ்க் சீன்லாம் வந்து பார்த்தா பக்கா வந்து கொண்டு போயிருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக வந்து டாஸ்க் சீன் சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகபட்சமாக இவங்க லவ் ஸ்டோரி வந்து பார்த்தா ஃபுல்லாகவே வந்து காமிக்கிறாங்க. ஏன்னா ஸோ ரெண்டு பேர் தான் அதிகபட்சமாக இவங்க ரெண்டு பேர் தான் ஃபுல் கதையிலே வந்து இருப்பாங்க. ரெண்டு பேருக்குள்ளே எப்படி அந்த ரூமில் ஒத்து போகுது, எப்படி லவ் பண்ணுறாங்க, எப்படி திருமணம் பண்ணுறாங்க, ரெண்டு பேருக்குள்ளே எந்தமான ஒரு பொசிஷன்ஸ் இருக்குது, இந்தமாரி நிறைய வந்து கொண்டு போகிறாங்க. கடைசி சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தா உண்மையாக வந்து லவ் பண்ண மாட்டாங்க. கடைசி இவங்க வந்து ஒரு இதுவாக தான் பண்ணுவாங்க. நிறைய ட்விஸ்ட்டாக வச்சுருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவங்க வேலைன்றதுக்காக அவங்களுக்காக மட்டும்தான் திருமணமே நடித்தாங்க. கடைசியாக என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த டாஸ்கில் வந்து அந்த ஹீரோவை வந்து பார்த்தா கொல்ல சொல்லி ஹீரோயின்கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோயினும் வந்து பார்த்தா தயங்காமல் அவர் வந்து பார்த்தா கொல்ல பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நல்ல முயற்சித்தும் கொல்ல முடியாத போகுது. ஸோ கடைசி நேரத்தில் அவங்க வந்து பார்த்தா ஒன்றா சேராங்க. இதான் வந்து சீசன் 1க்கான மொத்த ஸ்டோரி. ஸோ 6.5 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3.5 மணி நேரத்தில் இந்த மொத்த சீசனை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இவங்க வந்து பார்த்தா அந்த ஆக்ஷன்ஸ் இருக்க பாருங்கள், ஒவ்வொரு டாஸ்க்கை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நல்லா கொண்டு போயிருக்காங்க. இருந்தாலும் அந்த எல்லா டாஸ்க்குமே வந்து ஒரு 1/2 ஹவரில் 10 நிமிஷத்துலேயே முடிச்சிடுறாங்க. மீதி எல்லாமே ஃபுல்லாக லவ் ரொமான்டிக் இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு கதை. ஸோ அதெல்லாமே ரொம்ப ஷார்ட் பண்ணி தான் ஒரு சூப்பரான சீசனாக வந்து அமைஞ்சிருக்கும். இருந்தாலும் போர் அடிக்க சொல்ல ஒன் டைம் கண்டிப்பாக நீங்கள் வாட்சபிளே வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு சூப்பரான சீரிஸ் தான். ஸோ பக்காவாக கொண்டு போயிருக்காங்க, லேக் ஆகாத. இருந்தாலும் அந்த த்ரில்லர் எல்லாமே இன்னும் நல்லா கொண்டு போயிருந்தேன்னா படம் இன்னும் வந்து பார்த்தா ரொம்ப பேசப்பட்டு பக்காவாக முடிஞ்சிருக்கும். ஒரு நல்ல சீசன் 1 சொல்லலாம். ஸோ சீசன் 2 பொறுத்த வரைக்கும் விரைவில் வந்து வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி படம் அப்டேட் பற்றி தகவல் உங்களுக்கு என்ன மறக்காம நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு வந்து லைக் பண்ணுங்கள்.